ஐயா நான் யார் தெரியுமா? இந்த பூமியை சுமக்கின்ற பூமாதேவி. பகவானே மௌனம் எப்பேற்பட்ட திருச்சபை இந்த மேடெல்லாம் ஆடுறதுக்கு கொடுத்து வைக்கணும். 1001 புலவர் இந்த மேடை மீது ஆடுவதற்கெல்லாம் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தெரியுமா? இந்த கிராமம் மட்டும் கிடையாது, இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அனைத்தும் கலை வளைத்த கிராமங்கள். கலை வளர்த்த கிராமம். ஆமா, என் வாயில மட்டும் ஒழுங்கா வர மாட்டாங்க. அவ கொஞ்சம் சார மாதிரி வந்து போறான். நீ இந்த மாதிரியே அவ பேசிட்டு நல்லபடியா அது பாருங்க. இல்ல நானும் அவளுக்கு எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி 200 ரூபாய் வைக்கிறேன். கலை வளர்த்த இந்த பூமியில்
நம் பாதம் பட்டு ஆமாங்க இந்த மேடையிலே ஆட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கொடுப்பன கண்டிப்பா பெரிய பெரிய ஆசான்கள் நம்ம எல்லாம் வளர்ந்து ஒரு சின்ன சின்ன கலைஞர்கள் கலைஞர் பெரிய பெரிய ஆசான்கள் நடிக்கக்கூடிய இந்த மேடை கண்டிப்பாக இந்த மேடை கொடுப்பதற்கு முதல் இந்த கிராமத்துக்கு முன்மொழிமாக நன்றி கடந்த வணக்கத்தை நன்றி ஏனென்று சொன்னால் இந்த கிராமம் மட்டும் இல்லாது சுற்றி இருக்கிற கிராமங்கள் அனைத்தும் கலை வளைத்த கிராமமாக தாய் கிராமமாக பார்த்து நமக்கு ஒரு இரவு தாம்பலத்தை கொடுத்து அழகான இந்த ஒரு இரவு அருமையான உணவு உபசரித்து அழகான நாடகத்தை நடத்தி சொல்லியிருக்கிறார்கள் முடிந்த அளவுக்கு எவ்வளவு அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும் முறையற்ற வார்த்தைகளை பேசுவியா அது எப்படி இருக்கும் அதுக்கு உதாரணமே நீ தாண்டா இந்த பூமியை கலந்து கொண்டு ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கின்றான் இந்த பூமாதேவி சரி பாவம் பெண்மகள் ஆமாங்க பெண்மகளை சாட்டை கொண்டு வேட்டையாடுவது தவறு காலால் மூத்திரம் கூடியது ஏய் சொல்லி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலடா சொல்லி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல அப்படி இந்த பூமியை தாங்கக்கூடிய ஒரு பெண்மகளாக இருப்பினும் சாட்டை கொண்டு வேட்டையாட ஒரு முறையற்ற செயல் ஆமா ஆமா ஆகையா உன்னை இனி முதல் கொண்டு சாட்டை கொண்டு வேட்டையாட மாட்டேன் அப்படியா எனக்கு மட்டும் ஒரே ஒரு பதிலை சொல்லிவிடு என்ன தெரியுமா உமாதேவி கிட்ட ஐ லவ் யூ சொன்ன முதலாளி நீ தான் சரி மேடம் I want to kiss me. தேவர்களை எப்படி விடலாம் என்று நானும் என்னுடைய அண்ணனும் ஆலோசனை மண்டபத்தில் ஆலோசனை செய்வது வழக்கம். அப்படி ஆலோசனை செய்கின்ற சமயத்தில் நாங்கள் பேசக்கூடிய விஷயத்தை நீதானே எடுத்துக்கொண்டு போய் உன்னுடைய கணவன் அந்த நாராயணன் இடத்தில் முறையிடுகிறார். எந்த நாராயணன்? அந்த யூமுட்டு பையன் யூமுட்டிக்கு பத்திரம் நிக்கிறாரா? அந்த நாராயணன் இல்ல. அம்மா கேக்கல. அந்த யூமுட்டு பையன். யூமுட்டு பையனா? அந்த யூமுட்டு பையனா? அந்த யூமுட்டு பையன். இந்த கும்சாமி ஊட்டு பையன். டேய் மடையா, என் குல எதிரி. ஓ ஆமா. ஏய், அப்படி நாங்க பேசக்கூடிய விஷயத்தை சொல்லுவீங்க நீதானே? இல்லையா? சரி விட்டு விடுவோம். பரவாயில்லை. எந்த வகையிலும் எனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் எங்க இருக்கிறான் என்று உண்மையை சொல்லிவிட்டால் உங்களுக்கு உயிர் பேச்சு. ஐயா, நான் உண்மையை சொல்லிவிட விட்டு விடுவீங்களா? பல ஏய் அடிமீது அடி அடித்தால் அடிக்கு நகரம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆமாங்க. நாலு அடி போட்ட வண்டி எந்த இடத்துல சொல்ல போறா பாத்தியா? அப்படி உன்னுடைய கணவன் எங்க இருக்கிறான் என்று உண்மையை சொல்லி விட்டு போ. அப்படியே ஆகட்டும் ஐயா. இங்க வாங்க ஐயா. ஐயா அங்க பாருங்க. ஒரு குப்பை மீட் தெரிகின்றதா? அது வரது பாருங்க. எல்லாம் பாருங்க. எல்லாம் தேடி பாருங்க. சுத்தமான வாத்தியம் வராதா? என்னதான் இதோ இருக்கிறார், எதை இருக்கிறார், அதோ இருக்கிறார், அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், அப்படி என்ற வார்த்தை சொல்ல சீரிக்க போறாங்க. இங்க இருக்கிறாருன்னா இங்க இருக்கிறாரு சொல்லணும். அங்க இருக்கிறாருன்னா அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறாருன்னா இங்க இருக்கிறார், இங்க இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஓகுறாருன்னா ஓகுறாருன்னா ஆமா. நாராயணன் எதிர்ப்புறமாக வந்து கொண்டிருக்கிறார் என்றால் இவளை விடவே நம்ம ஏமாத்தி விட்டுட்டு மடையர்களே, நம்மிடத்தில் இருந்து தப்பித்து ஓட்டோட்டமாக ஓடிவிட்டார். தப்பித்து ஓட்டம் உடலருந்தனர் எங்கு செல்லும்? இவளின் குகை எங்கு இருக்கிறது? அந்த வைகுந்தம். இவளை பின்தொடர்ந்தால் வைகுந்தத்தை அடைந்து விடலாம்.